ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்து விட்டது அம்மா. உன் வாழ்க்கையில்தான். யார் வாழ்க்கை என்று கேட்காதே, உன்னுடைய வாழ்க்கையில்தான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்து விட்டது. என்ன சாயி நடந்து விட்டது? எனக்கு ஒன்றுமே தெரியவில்லையே என்று நீ கேட்கலாம். உனக்கு பின்தான் இந்த விஷயம் எல்லாம் நடந்தது. உன்னுடைய கண்ணுக்கு கொண்டு வராமலேயே அந்த விஷயங்கள் அனைத்தையும் நான் முடித்து விட்டேன். காலம் முழுவதும் உன்னை கஷ்டப்படுத்தலாம் என்று பல திட்டங்கள். காரணத்தை கேட்டால், உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்லபடியாக இருக்கிறாய். அதாவது சொல்ல போனால் குடும்பத்தோடு. அது பிடிக்காத சிலர் வாழ்க்கையை கெடுக்கலாம் என்று திட்டம் போட்டார்கள். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் நீ உழைப்பதோ குறைவுதான். ஆனால் அவர்களுக்கு வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது நீ கஷ்டமே காட்டாமல் யாருக்கிடமும் உன்னுடைய உறவுகளிடம் கூட நான் இப்படித்தான் வாழ்கிறேன், இந்த மாதிரியான கஷ்டங்கள் தான் வாழ்க்கையில் நடக்கிறது என்று காட்டாமல் எவ்வளவு உன்னுடைய வீட்டுக்கு வருமானம் வருகிறதோ அதை வைத்து நீ சம்பாதித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் அதை பொறுக்காமல் நீ என்னவோ பல கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரி மாதிரியும், உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய துணை என்னவோ நிறைய நல்ல விஷயங்களை உனக்காக செய்வது போலும் நினைத்து கொண்டு சிலர் உன்னையும் உன்னுடைய துணையையும் சில விஷயங்கள் செய்ய பார்த்தார்கள். முக்கியமாக பிரிந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு நினைப்பு. ஏனென்றால், உன்னுடைய துணையிடமிருந்து வரும் வருமானம் அவர்கள் எடுத்துக்கொண்டு வசதியாகி விடலாம் என்பதற்காக. என்னுடைய தங்கமே, உன்னுடைய குடும்பத்திற்குள் இருக்கும் சூழ்நிலைகள் என்னவென்று உனக்குத்தான் தெரியும். உன்னுடைய வீட்டில் எவ்வளவு பணம் வருகிறது, எவ்வளவு கடன் இருக்கிறது, எத்தனை விஷயத்தை நீ ஒவ்வொரு விஷயமாக மாற்றி மாற்றி சமாளிக்கிறாய் என்பது உனக்கு மட்டும்தான் தெரியும். மற்றபடி வேறு யாருக்கும் தெரிய போவது கிடையாது. அதை தெரிந்து கொள்ளாமல் சில விஷயங்களை செய்யலாம் என்று நினைத்து காரியத்தின் மீது காரியங்களாக நிறைய விஷயம் செய்தார்கள். வாழ்க்கையில் யாரும் எப்பொழுதும் வாழவே கூடாது. அதுவும் சொந்தத்தில் ஒருவன் அதிகமாக உயர்ந்து விட்டான் என்றால் அடுத்தடுத்தவனுக்கு பொறாமைகளானது வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் பார்த்தாயானால் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் சுயமாக முடிவெடுத்து செய்ய முடியாது. சரி தங்கமே, நான் விஷயத்திற்கு வருகிறேன். என்னுடைய அழகான தங்கத்திற்கு நிறைய சோதனைகளை நான் தந்துவிட்டேன். அது மட்டுமல்லாமல் நிறைய பேர் உனக்கு பின் இருந்து நிறைய விஷயங்களை செய்து விட்டார்கள். சொல்ல போனால் என்னவென்றால், செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்னவென்று புரிந்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் வரக்கூடாது, பணம் சேர்க்கக்கூடாது. அது மட்டுமல்லாமல் உனக்கும் உன்னுடைய துணைக்கும் ஒற்றுமை இருக்கக்கூடாது. எப்பொழுதும் நீங்கள் இருவருமே எப்பொழுதும் சண்டையோடு இருக்க வேண்டும் என்று சில காரியங்களை செய்துவிட்டார்கள். நடுவில் உன்னுடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்கும். சண்டைகள் வந்திருக்கும். பணத்தை சேர்க்க முடியாமல் சில தவிப்புகள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. இது எல்லாமே உனக்கு நடந்திருக்கிறதா இல்லையா? என்னிடம் சொல். நடந்திருக்கிறது தானே? உறவுக்கும் உனக்கும் சண்டை வந்தது, பண பிரச்சனையாக இருந்தது. இது எல்லாமே ஒரு நபர், அதாவது வாழ்க்கையில் உன்னோடு இருந்து கொண்டே உன்னுடைய கணவனின் வகையில் அவர்களுடைய வீட்டில் இருப்பவர்கள் செய்த விஷயம்தான் இது. உனக்கு யார் என்று நன்றாக யோசித்துப்பார். உன்னுடைய கணவன் வீட்டில் நெருங்கிய இரத்த உறவுதான் இந்த விஷயத்தை செய்தது. அது இரண்டு, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்துதான் இந்த விஷயத்தை செய்தார்கள். செய்து எதற்காக என்றால், நல்லபடியாக உன்னுடைய துணை ஓரளவுக்கு சம்பாதிக்கிறது. அந்த நீயும் அவனும் பிரிந்து விட்டார்கள் என்றால் நிச்சயமாக சம்பாதிப்பதை எல்லாம் வாங்கிக் கொள்ளலாம், நிச்சயமாக அந்த காசையும் நம்ம வாங்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு கெட்ட எண்ணம் தான். அந்த கெட்ட எண்ணத்தை நான் நிச்சயமாக முறியடித்து விட்டேன். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் சில உடம்புக்கு சரியில்லாத விஷயங்களை செய்யலாம், அப்பொழுதுதான் பிரிவாய் என்று நினைத்தார்கள். ஆனால் நான் அதையுமே செய்ய விடவில்லை. ஏனென்றால், நான் எப்பேற்பட்டவன் என்பது உனக்கு தெரியும். என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆபத்து யார் கொடுக்க வந்தாலும் நான் கோபமாகி நிச்சயமாக அது எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்துவேன். நான் பக்கத்தில் தான் இருக்கிறேன், தூரமாகத்தான் இருக்கிறேன், கிட்ட இருக்கிறேன் என்பதை
என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் எப்பொழுதும் காட்டிவிடுவேன். அதே போலத்தான் நடுவில் உனக்கு கெட்ட கெட்ட கனவுகள் வந்தது, வாழ்க்கையில் சரியில்லாமல் இருந்தது, இது எல்லாவற்றிற்கும் காரணம் அவர்கள் 2 பேர் தான். அந்த 2 பேருக்குமே அதை செய்தார்கள் பத்தியா, அதை அப்படியே அவர்களுக்கே திருப்பி விட்டேன். அவர்களுடைய வாழ்க்கையில் போய் பார். அவர்களுக்கு இந்த மாதிரியான விஷயம் நடக்கும். குடும்பத்திற்குள் ஒற்றுமை இல்லாமல், அது மட்டுமல்லாமல் தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல், அது மட்டுமில்லாமல் பணவரவு இல்லாமல் தான் அவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் சமீப காலமாக. ஆனால் வெளியில் காட்டிக்கொள்வதெல்லாம் நாங்கள் நன்றாக இருக்கிறோமே, நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோமே என்பது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில் எது நல்லது நடக்க வேண்டும் என்பது நான் தீர்மானிக்க வேண்டியது. ஆனால் மற்றவர்கள், தங்கமே, உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்கிறேன். ஆனால் அவர்கள் அதை தெரியாமல் தேவையே இல்லாத விஷயங்கள் எல்லாவற்றையும் செய்கிறார்கள். நீ எப்பொழுதும் பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறாய். ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் மிக 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 பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் நீயும் செய்கிறாய். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நானும் நல்லபடியான எல்லா விஷயத்தையும் செய்து கொடுத்து கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டு தான் இருக்கிறேன். பொறுமையோடு அவசரமே இல்லாமல் நான் இருக்கிறேன் என்று நம்பு. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். உன்னுடைய தொழில் முன்னேறும். உன்னுடைய கணவன் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் வாழ்க்கையும் உனக்கு கிடைக்கும். பண வரவும் அதிகமாக இருக்கும். உன்னுடைய தொழிலிலும் அதிகமான ஓட்டங்கள் இருக்கும். அதனால் நான் இருக்கிறேன். நான் நிச்சயமாக உன்னை காப்பேன். உன்னுடைய எல்லா நிமிஷத்திலும் உனக்கு துணையாக இருந்து வாழ்க்கையை இனிமேல் யாரும் அசைக்க முடியாது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை அசைத்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நான் அசைத்து பார்த்து விட்டேன். இனிமேல் யாராலும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நம்பிக்கையோடு இருங்கள். சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்திடும். நன்மைகளானது மலர்ந்திடும். யோசிப்பதற்கு இங்கு ஒன்றுமே இல்லை தங்கமே. இதெல்லாம் நடக்குமா, அதெல்லாம் நடக்குமா என்ற யோசனைகளே வேண்டாம். உன்னுடைய யோசனைகள் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், நிச்சயமாக எல்லா விதமான உதவிகளும் என்னிடமிருந்து நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன்னுடைய வாழ்வில் எல்லாமே உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்பது மட்டும்தான். நீ என்னை நம்பு. உன்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் உனக்கு காட்டுகிறேன். பொறுமையோடு நம்பிக்கையோடு இருக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கு இனிமேல் நான் யார், என்ன விதமாக உங்களுக்கு உதவி செய்ய போகிறேன் என்பதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த சாய் ஆகிய நான் உங்களுக்கு ஒரு அப்பா. ஒரு அப்பா ஒரு பிள்ளைக்கு என்னென்னலாம் செய்வானோ அது எல்லாவற்றையும் நான் உனக்கு செய்து உன்னை வாழ வைப்பேன். நம்பிக்கையோடு இருங்கள். சதா சர்வகாலமும் என்னிடமிருந்து உங்களுக்கான அன்பான வார்த்தைகள் கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நல்லதுகளும் நடக்க ஆரம்பிக்கும். இனிமேல்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்களை துவங்கும் நேரம். உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லோரும் அழிந்து விட்டார்கள். உன்னுடைய வாழ்க்கை பக்கமே வரவிடாமல் ஆக்கிவிட்டேன். ஆனால் இதற்கு மேல்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமே ஆரம்பிக்கும் நேரம் வந்துவிட்டது. அதனால் வரும் இன்பங்களை தாராளமாக பிடித்துக்கொள். நல்லபடியாக உன் வாழ்க்கையில் எல்லாமே அமையும். சதா சர்வகாலமும் இனிமேல் என் வேலை உன்னை சுற்றி சுற்றி வருவது மட்டுமே. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். அதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு தேவையே கிடையாது. யாரை பார்த்தும் பயப்படாதே. தேவையில்லாத நபர்களை எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வராதே. ஒரு முறை ஒருவர் தவறாக இருக்கிறார்கள், அவர்கள் வாழ்க்கையை கெடுக்க வருகிறார்கள் என்று தெரிந்தால் அவர்களை வாழ்க்கையில் ஒதுக்கிவிடு. வீட்டுக்குள் அனுமதிக்காதே. உன்னுடைய வீடு முழுவதும் தெய்வ கடாட்சம் இருக்கிறது. அதனால் இது போன்ற பொறாமை எண்ணத்தோடு இருப்பவர்களை வீட்டுக்குள் எப்பொழுதும் அழைக்காமல் இருப்பது உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக சிறந்தது ஆகும். கண்மணியே, சந்தோஷமாக இரு. சகல விஷயங்களையும் நானே உனக்கு தருகிறேன். எப்பொழுதும் என்னாலும் இந்த சாய் உன் கூடவே இருந்து அனைத்து நல்வழியும் காட்டுவேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.